அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சந்தி எக்ஸாம் 2.29 ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்து 4 உறுப்புகளின் கூடுதல் 28 மற்றும் அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் 276. அந்த 4 எண்களை காண்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின் மார்க். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்து 4 உறுப்புகளின் கூடுதல். அப்போ என்ன செய்யணும்னா, கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த 4 எண்கள் என்னென்னா a-3d. ஓகேம்மா, a-d அடுத்தடுத்த 4 எண்கள் a-3d, a-d, தென் நெக்ஸ்ட்டு a + d, தென் நெக்ஸ்ட்டு a + 3d. ஓகேம்மா, கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்து 4 எண்களை இப்படி தான் எடுக்கணும். a-3d, a-d, a + d, a + 3d. ஓகே, இந்த 4 எண்களை தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏயோட வேல்யூம் டியோட வேல்யூம் தெரியணும். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்தடுத்த 4 உறுப்புகளின் கூடுதல் 28. அப்போ இந்த 4 உறுப்புகளின் கூடுதல் a-3d ப்ளஸ் a-d ப்ளஸ் a + d ப்ளஸ் a + 3d ஈக்குவல் என்னது 28. அப்போ உள்ள எல்லோரும் பார்ப்போமா. ஃபஸ்ட்டு ஏ அப்போ 4a. ஓகேவாம்மா. தென் டி எப்படிம்மா வருது, -3d -d ப்ளஸ் d ப்ளஸ் 3d ஈக்குவல் 28. ஸோ ப்ளஸ் எல்லாமே கேன்சல் ஆகிடுது. ஸோ 4a ஈக்குவல் 28. அப்போ a ஈக்குவல் 28/4, தட் இஸ் ஈக்குவல் என்ன வரும் 7. ஓகேவாம்மா, 7 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்த 4 எண்களை இப்போ ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன, டியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். டியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, அடுத்த ஒரு க்ளூ கொடுத்துருக்கான். அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் 276. இதனுடைய வர்க்கங்களின் கூடுதல் அப்படின்னா என்ன செய்யணும்னா, a-3d the whole square. கொஸ்டினை நல்லா பாருங்கம்மா. அவற்றின் வர்க்கம்னா ஸ்கொயர், கூடுதல்னா ப்ளஸ், அப்படி தானே. ஸோ a-3d the whole square ப்ளஸ் a-d the whole square ப்ளஸ் a + d the whole square ப்ளஸ் a + 3d the whole square ஈக்குவல் 276. அடுத்த க்ளூ. இந்த க்ளூலேருந்து நம்ம டியை கண்டுபிடிக்கணும். இது a-b the whole square ஃபார்மில் இருக்கா. ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னா d ஸ்கொயர் -2ab அப்போனா 6ad ப்ளஸ் இது a-b a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் -2ad. இது a + b the whole square, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ad. ஓகேவாம்மா. தென் a + b a ஸ்கொயர் ப்ளஸ் 9d ஸ்கொயர் ப்ளஸ் 6ad ஈக்குவல் 276. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன செய்யணும், டி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இப்போ a ஸ்கொயர்லாம் 1 1 1 2 1 2 ஒரு 3 4, அப்போ 4a ஸ்கொயர். ஓகேம்மா. டி ஸ்கொயரில் ஒரு 9d ஸ்கொயர், 10d ஸ்கொயர், 11d ஸ்கொயர், எத்தனை டி ஸ்கொயர் இருக்குல்ல 9. இது டி ஸ்கொயரே 4d ஸ்கொயர் இருக்குது. 18 19 20 ப்ளஸ் 20 என்ன டி ஸ்கொயர் ப்ளஸ் என்னதுமா 20d ஸ்கொயர் ப்ளஸ் இது என்னது பாருங்கள், இந்த 6 + 6ad -6ad ப்ளஸ்
மைனஸ் 2AD இங்கே ப்ளஸ் தானே, இங்கே பார்த்தீங்களா இந்த ப்ளஸ் 2AD அப்படி தானே, ப்ளஸ் 2AD மைனஸ் 2 கேன்சல் ஆகிடுது. ஓகேம்மா. ஸோ தட் இஸ் 0 ஈக்குவல் டு 276. இப்போ நமக்கு வந்து எனது டி ஸ்கொயர் தான் கண்டுபிடிச்சு. இப்போ ஏ ஸ்கொயர் வேல்யூ என்னமா, அது ஆல்ரெடி ஏ வந்து 7 நம்ம போட்டிருக்கோமா, ஏயோட வேல்யூ வந்து 7. அப்போது 4 × 7 the whole square plus 20 d square equal to 276. 49 into 4. 196 plus 20 d square equal to 276. So 20 d square equal to 276 minus 196. So that is 0. அப்படி தானம்மா, இங்கேருந்து 80 தானம்மா வருது கரெக்டாக. தட் இஸ் ஈக்குவல் டு 20 d square this 20. So d square equal to 80 by 20, that is equal to 4. 0 cancel 4. So d square equal to 4 na d oda value என்னது plus or minus 2 வருது. இப்போ நமக்கு என்னம்மா கொஸ்டின், அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள அந்த 4 எண்களை கண்க. அப்போ ஏயோட வேல்யூ இருக்குது, டியோட வேல்யூ இருக்குது. அப்போ 4 எண்களை கண்டுபிடிப்போமா. இப்போ 4 எண்கள், கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள 4 எண்கள். 4 எண்களுக்கு நம்ம எழுதியிருக்கோம்ல ஃபஸ்ட்டே, a minus 3d. ஓகேவாம்மா, a minus d, a plus d, a plus 3d. இதில் ஏயோட வேல்யூ என்னது, ஏயோட வேல்யூ 7, டியோட வேல்யூ வந்து +2. டிக்கு வந்து 2 வேல்யூ இருக்குது, ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. ஒன்று +2, இன்னொன்று -2. டி ஈக்குவல் டு ஒரு வேல்யூ +2, ஒரு வேல்யூ -2. ஸோ டி வந்து +2னா என்ன பண்ணணும், ஸோ டியோட வேல்யூ இதில் எப்போதுமா சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 7 minus 3 × 6. ஓகேம்மா, அது ஒரு. அடுத்தல 7 minus 2, 7 plus 2. அடுத்து 7 plus 3 × 2. ஸோ 1, 5, 9, 13. ஓகே, 1, 5, 9, 13. அடுத்தல 4 எண்கள் என்னது, a equal to 7, d equal to -2. ஏன்னா ஒரு டிக்கு ப்ளஸ் ஆர் -2 தானே, டி வந்து +2, அடுத்து டி வந்து -2. அப்போ இந்த ஏயோட வேல்யூ டியோட வேல்யூ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஏ வந்து 7 minus 3 -2. தென் நெக்ஸ்ட்டு 7 minus -2. ஓகேம்மா, அந்த டியோட இருக்கிற வேல்யூவில் -2 வந்து போட்டுறோம். 7. ஓகேம்மா, தென் நெக்ஸ்ட்டு 7 minus 2, 7 plus 3 × -2. 4 வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ இங்கே என்ன கிடைக்கும், மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் வந்து 13. இங்கேருந்து 5, இங்கே வந்து 5 தானே, எப்படி வரும் கரெக்டாக பாருங்கம்மா. இது வந்து மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 9 தானே வரும். மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்னால் 7 + 2 9, தட் இஸ் 7 minus 2 5. இங்கே பாருங்கள் 7, இது வந்து -6, அப்போது 1. ஸோ ஆன்சர் வந்து என்னது ஃபைனலாக இங்கே பாருங்கள் 1 5 9 3, 1 5 9 13, இங்கே 13 9 5. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னது 1 5 9 13. இதுதான் கடைசியாக 4 எண்கள் கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள. ஸோ கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள
4 எண்கள் வந்து என்னது கூட்டுத்தொடர் வரிசையில் 4 எண்கள் திஸ். ஓகேம்மா, இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் என்ன செய்யணும், 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிக்கணும். ஓகேவாம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.